திட்டமிட்டு நீங்க பார்ப்பனர்கள், RSS, பாஜக, கார்த்திகைக்கு பார்ப்பனர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அரசியல் செய்வதற்காக அந்த தர்கா பயன்படுத்தப்படும். இதை பார்த்த நீதிமன்றம் என்ன கேட்குது? 1984 அந்த தர்கா பாதுகாப்பு கொடுக்க முடியும், அந்த தர்காவுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லைன்னு அப்படி விட்டு போடுன்னு கேட்குறான். யார்கிட்ட? நீங்க எதிர்த்து வழக்கு நடத்துகிற பார்ப்பன சங்கிகள்கிட்ட கேட்குறாங்க. கொடுக்க முடியாதுங்கிறான். பாபர் மசூதிக்கே கொடுக்க முடியலையே. அத்வானி, மோடி, மனோகர் ஜோஷி போன்ற குற்றவாளிகள் எதை இடிக்கிறான்? அதுதான் மோடியை பிரதமர் ஆக்கியது. அதே மூன்றுதான் மதுரைக்கு கீழே பாஜக ஆட்சிக்கு வரணும், இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்படணும். இதுதான் பாஜக திட்டமிடுகிறது. 84 அன்றைய நீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு, ஏற்றக்கூடாது. நீங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த தர்காவிலிருந்து 500 மீட்டர்ல ஏற்றணுங்கிறான். எவ்வளவு? 500 மீட்டர். அப்புறம் என்ன ஆகும்? 400 மீட்டர் ஆகும். 400 மீட்டர் 300 மீட்டர் ஆகும். 300 மீட்டர் ஆகி கிடைச்சது எங்க? தர்கா இடத்துல ஏற்றணும். இங்கதான் நாங்க 1000 ஆண்டு காலமா இங்க ஏற்றுறோம். பாபர் மசூதியில் சொன்ன போல இதுதான் அந்த மக்கள் பயப்படுறான்.